தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மகத்தான ஒரு இலக்கிய பயணத்தில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தி அனைவருக்கும் தெரிந்ததே ஆகும். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியாக நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவர்களுடைய சிறுகதை படைப்புகளை அடுத்தடுத்த நிலையிலே அவருடைய படைப்புகள் கண்டிப்பாக பயணிக்கப்படும். முதலில் சிறுகதை படைப்புகளை எடுத்துக்கொண்டு பயணிக்க தொடங்கினோம் தோழமைகளே. அதில் குறிப்பாக முதலாவதாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் கு. அழகிரிசாமியினுடைய சிறுகதைகளை எடுத்து முழுமையாக நிறைவு செய்துவிட்டு, அடுத்ததாக பொதுவுடைமை கவிஞர் உழைக்கும் வர்க்கத்திற்காக தன்னுடைய படைப்பை முழுவதும் தந்த மகத்தான கவிஞர் தமிழ் ஒளியினுடைய சிறுகதைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக பயணித்து இன்றைய தினம் 14வது நாளில் நாம் தொடங்க இருக்கிறோம் தோழமைகளே. தமிழொலியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் சிலப்பதிகாரத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா என்கிற ஆராய்ச்சி நூலையும் எழுதினார். பிற வேளைகள் எதுவும் செய்யாமல் எழுத்துப் பணியை மட்டுமே நம்பி வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருந்த மகத்தான மனிதர். பத்திரிகைகளுக்கு எழுதி அதில் கிடைக்கும் குறைந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு தமிழொலி வாழ்ந்தாலும் எழுத்தாளன் மனதில் தோன்றும் உணர்ச்சி பிரவாளங்களே எழுத்தாக பரிணமிக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார். பிறர் கட்டளைக்கு இணங்கி அவர் எதையும் எழுதியது இல்லை. அன்றாட வாழ்வின் நெருக்குதலுக்கு அடிபணியாமல் வாழ்ந்த மாபெரும் ஒரு மகத்துவ பொதுவுடைமை சிந்தனை கொண்ட மகத்தான மனிதர் தமிழொலி. அவரை உலக கவிஞர் என்றே சொல்லலாம். காரணம், உலகில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களின் வாழ்வியலையும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வியலும், குறிப்பாக உழைப்பாளிகளின் விவசாயிகளுடைய வாழ்வையும் படைப்பாக்கம் தந்த மகத்தான மனிதருடைய கதையான காதல் வென்றது என்கிற கதையை இன்றைக்கு கதை சொல்லி வாயிலாக கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருப்பவர், ஒவ்வொரு நாளும் தமிழொலி சிறுகதை தொடங்கிய காலத்தில் இருந்து நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணித்து பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற முனைவர் நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளராக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளி ஆவார். 16 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் இவர் தேசிய கருத்தரங்கம், பயிலரங்குகள் என கட்டுரையால் தொடர்ந்து பயணிப்பவர். அவை மட்டுமல்லாது ஆய்வு இதழ்களிலும் ஒரு நெடிய தொடர் போல, அறுவலா சங்கிலி தொடர் போல கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி பயணித்து வருபவர். நாடக நடிப்பு, தயாரிப்பு, ஒளி அமைப்பு என பங்கேற்று பள்ளி கல்லூரிகளில் நாடக நடுவராக திகழக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர். செம்மொழி நிறுவனத்தில் நடைபெற்ற பயிலரங்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் என தொடர்ந்து பயணித்து வரும் இவர் எழுதிய நூல்கள் ஆய்வுலகத்திற்கு பொக்கிஷமான நூல்கள் ஆகும். கள ஆய்வில் செவ்விலக்கிய சுவடிகளை ஒன்று திரட்டியதில் பணியாற்றி இருக்கிறார். இறையனார் களவியல், ஐங்குறுநூற்று செம்பதிப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார். நெல்வகை சொல்லகராதி, கால்நடை வளர்ப்பு சொல்லகராதி, தமிழர் அளவைகள் போன்ற நூல்களில் ஒரு கூட்டுப்பணியான இந்த பணியில் தொகுப்பாசிரியர்களில் ஒருவராக பயணித்திருக்கிறார்.
திருக்குறள் நேபாளி மற்றும் வக்ரிபோலி மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு மெய்ப்பு திருத்துணர் பணியில் இதுவும் ஒரு கூட்டுப்பணி. அதிலே இணை பதிப்பாசிரியராக இருந்திருக்க. அவை மட்டுமல்லாது வர இருக்கிற நூல்களும் பெருமைத்தக்க நூல்கள். செவ்விலக்கிய நூல்களில் அளவைகள், சிலப்பதிகாரத்தில் ஆடல் அரங்கேற்ற நுட்பங்கள் என வர இருக்கிற நூல்களுக்கு இணை பதிப்பாசிரியராக இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர், நல்ல திறனாய்வாளர் முனைவர் மா நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு காதல் வென்றது என்கிற கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார். தோழமைகளே, கதை சொல்லக்கூடிய நம்முடைய தோழமையை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையின் சார்பாகவும் வரவேற்கிறேன். தோழமையே வருக, காதல் வென்றது தருக. நன்றி ஐயா. மிகப்பெரிய அளவுல என்னைய வந்து மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நான் பேசுறது கேட்குதாங்க? நன்றாகவே கேட்கிறது. அப்பப்போ நான் கேட்டுக்கிறோம். எனக்கு என்ன, இங்க மழை பெய்ந்ததால இங்க கொஞ்சம் டவர் பிரச்சனை வர்றதுனால இந்த கவிஞர் தமிழ்மொழி அவர்களுடைய சிறுகதை கதை சொல்லியாக பல கதை சொல்லிகளை பல கதை சொல்லிகளின் வாயிலாக தொடர்ந்து தினந்தோறும் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தி கொண்டு வருகிறது. இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை அறிஞர்களுக்கும் தோழமைகளுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வேறு ஏதோ ஒரு தலைப்பை எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேன். அப்பொழுது கண்ணமதி இளங்கோ அவர்களிடம் சொன்னேன். ஒவ்வொரு பெயர்களையும் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அவர் ஏற்கனவே எடுத்து விட்டார்கள் என்பதெல்லாம் சொன்னார். சரி, காதல் வென்றது எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் காதல் வென்றது எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டேன். அது யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை, அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கணித்தார். கணபதி இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக இந்த கதை சொல்லி நான் இதுதான் என்னுடைய முதல் கதை சொல்லியாக நான் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய அத்துணை தோழமைகளுக்கும் நான் முதலில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் குருவிப்பட்டி அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இருந்துதான் இந்த காதல் என்ற அந்த சிறுகதை இடம்பெறுது. இது கிட்டத்தட்ட ஒரு 10-11 பக்கங்கள் தான் இருக்குது, மிக குறைவு தான். இந்த கதையில நம்ம பாக்குறப்போ எனக்கு படிக்கும் போதே எனக்கே பல நம்மளும் ஒரு ஏதாவது இன்னும் ஒரு காதல் செஞ்சிருக்கலாமே அப்படின்னு கூட எனக்கு ஒரு ஆசை, ஒரு தூண்டுதல் உருவாச்சு. உண்மையிலேயே இந்த தாக்கம் எனக்கு இந்த கதையை படிக்கிற போது ஏற்பட்டு. நான் அந்த கதைக்கு உள்ள போயிடுறேன். இந்த கதிரேசனை நினைக்கும் போதெல்லாம் இந்த கமலாவுக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த உள்ளம்லாம் அப்படியே நெகிழுது. அவருடைய மன திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தனையெல்லாம் அப்படியே நிலநாடுது. இப்படிதான் அந்த கதையை தொடங்குறாரு. இங்க தொடங்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இவர் ஏதோ ஒரு 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 இதை நம்ம படிக்கிற அடுத்த கட்டத்துக்கு படிக்கிறதுக்கு நம்மள ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா தொடக்கமே கமலா கதிரேசனை நினைக்கும் போதெல்லாம் தன்னுடைய உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்குது, பதறுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். இதுதான் இப்படித்தான் தொடங்குது தொடக்கமே. இந்த கமலாவோட இந்த உறவு இல்லாம இந்த கமலாவுக்கும் கதிரேசனுக்கும் இருக்கக்கூடிய இந்த உண்மையான காதல் ஏதோ ஒரு எதிர்பாராத விதத்துல என்ன பண்றதுன்னா, ஒரு ஊர் நடந்தது.
அந்த ஊர் நடக்கும்போது இவளுக்கு அப்படியே அதை நினைச்சு அப்படியே உள்ளமெல்லாம் அப்படியே பதறுது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு எதிர் வீட்டுல தான் வந்து வசிக்கிறாங்க. எதிர் வீட்டுல தான் வசிக்கிறாங்க. அந்த எதிர் வீட்டுல வசிச்சாலும் கூட அவங்களுடைய இந்த மனசு ரெண்டும் வந்து ஒத்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 2 பேரும் மனசு ஒத்து போறது அவங்க ஒரே அந்த குணம் இருக்கிறதுனாலதான். 2 பேருடைய மனமும் ஒரே ஒரே ஒத்த தன்மையில இருக்குது அப்படின்னு அந்த கதையை அப்படியே நகர்த்தி கொண்டு போறாரு. கதிரேசன் வந்து என்ன விரும்புவானோ அதைத்தான் கமலாவும் விரும்புவா. கமலா என்ன வெறுக்கிறாளோ அதைத்தான் கதிரேசன் வெறுப்பான். இப்படி வந்து அந்த ஒத்த குணம் வந்து அப்படியே போகுது அவங்களுடைய உறவு, இந்த காதல், இதெல்லாமே இப்படி போய்கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்துலதான் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு அந்த ஒரு பகை என்கிற ஒரு அரக்கன் அப்படின்னு அவரு கொடுக்குறாரு. அவரு தமிழ் மொழி வந்து பகை என்கிற அரக்கன் இந்த ஒரே தட்டில் பறிபோய் விட்டதே நினைக்கும் போதெல்லாம் அவள் மனக்குகைங்கிறார். மனக்குகைங்கிறார். அந்த சொல்லு வந்து தமிழ் மொழி வந்து அவ்வளவு அழகா கையாளுறாரு. நம்ம படிக்கும் போதே அது அந்த ஒரு ஒரு தூண்டுதல் அப்படி உண்டு பண்ணுது. மனக்குகையில் எத்தனையோ கேள்விகளை வந்து எதிரொலிக்குமா அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அந்த கமலா வாயிலாக என்ன செய்யறாருன்னா, அந்த கமலாவுடைய ஆத்திரத்தின் வாயிலாகவே அடுத்து நகர்வு அந்த இதை கொண்டு போறாரு கதை, அந்த நிகழ்வை. என் தந்தை கதிரேசன் கிட்டியது குற்றம் என்றால் அதை கதிரேசனுக்கு தக்க முறையில நம்ம வந்து எடுத்து காட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. நான் ஏன் அதை செய்யல, நான் வந்து ஏட்டிக்கு போட்டியா நடந்துக்கிட்டேனே, என்னுடைய அன்பு மேன்மை குழந்து போச்ச, இது யாருக்கு பொறுப்பு, இது என்னுடைய அறியாமையா அப்படின்னு அவளா வந்து என்ன பண்றா, தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து பேசி புலம்பிக்கிறா. இப்படி வந்து ஒரு பகையா வந்து வளர்ந்துருச்ச, நமக்கு இன்னும் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நமக்கு தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் அதுபடி கொண்டுட்டு போறாரு. அது இந்த இப்படி உள்ளமெல்லாம் இப்படிலாம் என்ன அறியாமலே அப்படி ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்றா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே புலம்புறா. இந்த இரவுல இந்த சம்பவம் வந்து என்ன எப்ப நடக்குதுன்னா, அந்த இரவுல நடக்குது இந்த சம்பவம். இந்த இரவுலாம் வந்து என்ன இரவுலாம் தூங்காம அதவே அந்த கதிரேசனுக்கும் தனக்குமான அந்த நடந்த அந்த நிகழ்வை எண்ணி 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 தூக்கம் இல்லாமலே இருக்கிறான். இத வந்து அவரு மிக அழகா ஒரு ஒரு 2 உவமையை கொடுக்குறாரு. அந்த ஓமை அற்புதமா இருக்கும். அந்த நிகழ்வுக்கு அந்த ஓமையை பார்த்துருப்போம். அது எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க. மலர்களை மாலையாய் தொடுத்த பின் அம்மலர் மாலையை ஆற்றில் வீசி எறிந்தது போல். எப்படி பாருங்க, நமக்கு எப்படி அந்த கொண்டாந்து கொடுக்குறாரு, அந்த வழியை கொடுக்குறாரு. அடுத்து இன்னொரு ஒரு உவமையை கொடுக்குறாரு. அழகிய குழலை செய்த பின் அதனை 2ஆக நறுக்கி எரிந்தது போல். எப்படி பாருங்க, நம்மளுக்கு வந்து அப்படியே அழகா கொடுக்குறாரு படிக்கும் போது. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த காதல் வந்து இந்த காதல் விஷயம் தான் அதுல வருது, எந்த அளவுக்கு அவங்க வந்து வலிமையாக இருந்திருக்குதான், இப்ப சுக்குநூறா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அதை நம்மளுக்கு வந்து அந்த வாசகர்களுக்கு வந்து நம்ம உணர்த்துறாரு. இப்படி இருந்த அந்த அந்த லட்சியங்கிறது வந்து இந்த மாதிரி அவ வந்து ஒரு கோபுரம் அந்த அளவுல ஒரு பெரிய அளவுல அவ அந்த கமலா வந்து நினைச்சிருக்கா. அப்படி சொல்லிக்கிட்டு திருப்பி என்ன பண்றா, இது வந்து கதிரேசனுக்கு இந்த தண்டனை வேண்டும் அப்படிங்கிறா. கதிரேசனுக்கு இந்த தண்டனை வேணும். இப்படி வந்து இந்த வெளிமனம் வந்து அவளுடைய பேசுது. ஆனா உள்மனம் வேறையா நினைக்குது, வெளிமனம் இப்படி சொல்லுது. அடுத்து கொடுக்குறாரு பாருங்க. அடி பேதையே, இந்த தண்டனை உன்னை மட்டும் விட்டு விடுமா, நீதான் உண்மையிலே தண்டிக்கப்பட்டவள் அப்படின்னு அந்த உள்மனம் சொல்லுது, அவளை குத்தி காட்டுது. இப்படி இந்த மாதிரி அவ வந்து ஒரு பைத்தியத்துக்கு அப்படியே தனக்கு தானே உள்மனமும் வெளிமனமும் பேச பேச அவளுக்கு வந்து அப்படியே ஒரு பைத்தியம் பிடித்து பிடிக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கதிரேசன் வந்து வெறுக்க, அந்த கதிரேசனை நான் ஏன் வெறுக்கணும், நான் ஏன் வெறுக்க முடியாதவள் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் தன்னைத்தானே வந்து கேட்டுக்கிறான். அந்த அவனை எதிர்த்து கடிதம் எழுதிய நான் ஒரு இரும்பு மனசம் படத்தோட இருந்தேன்னா அவனை வந்து நம்ம வந்து மறக்க முடியலையே. அவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கண்ணு முன்னாடியே வர்றானு, அவனுடைய குரல் வந்து நம்ம காதலையும் ஒலிக்கிட்டே இருக்குத, அவனுடைய பார்வை வந்து நம்ம இதயத்தை அப்படியே குத்தி கிழிக்குத. இப்படிலாம் வந்து அவரு தமிழ் ஒளி அப்படி அழகான அந்த அப்படி நம்மளை வந்து அப்படியே கொண்டுட்டே போறாரு. இதை வந்து திடீர்னு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து இந்த மனத்தின்மை வந்து இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சுட்டு போறாரு.
இப்படி அவ வந்து சிந்திச்சு சிந்திச்சு இந்த கமலா வந்து என்ன பண்ணிடுறா, தூக்கம் இல்லாம இருந்துட்டு இப்படி சிந்திக்கும் போது விடிஞ்சிருது. அந்த விடியிற நேரத்துல தான் அவளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த அயர்ந்து அப்பதான் படுக்கிறா. கட்டில படுத்த உடனே பார்த்தா திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு அவளுக்கு அப்படியே வருது. அந்த வந்து தூங்கிட்டு இருக்க அந்த கனவு வருது. என்ன பண்றா, தூங்கிட்டு இருக்க, நில்லு நில்லு, ஓடாத ஓடாத. ஒரு ஆடவன் வந்து தன்னை வந்து விட்டுட்டு ஓடுற மாதிரி அவளுக்கு கனவு வருது. நில்லு நில்லு, ஓடாத அப்படின்னு அவ வாய் விட்டு சொல்ற மாதிரி வருது. இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்துல உடனே வெளியில வந்து வீட்டு வாசல் வந்து ஒரு கதவு தட்டுறான். அதாவது பால்காரன் வந்து தட்டுறான். அம்மா பால் அப்படின்னு சொல்றான். உடனே திடீர்னு எந்திரிச்சுட்டு போய் என்ன பண்றா, பால் திருப்பி சத்தம் கேட்ட உடனே செம்பு எடுத்துட்டு போயிடுறா. போய் கொடுத்துடுறா. இந்த மாதிரி செம்பை வந்து கொடுத்துட்டு அவர் அந்த அந்த காலகட்டத்துல இந்த கதை வந்து 1960 வெளிவருது. அப்போ இருக்கிற அந்த பெண்களுடைய அந்த அந்த செயல்முறையை வந்து அவர் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாரு தமிழ் வழியிலிருந்து. இந்த செம்பை கொண்டு போய் கொடுத்த உடனே வந்து கதவு பார்த்து நிக்கிறான். அப்படி மறந்துக்கிட்டு நிக்கிறான். அது எப்படி அழகா கொடுத்தாரு பாருங்க. அன்னைக்கு உள்ள பெண்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, அது வேற. இன்னைக்கு பொதுவாக பெண் மாறிடுச்சு, அது வேற. அன்னைக்கு அவர் சொல்றாரு பாருங்க. அவனுக்கு அப்படி காட்சி பெறுறாரு பாருங்க. இப்படி இந்த மாதிரி வந்து கொடுத்த உடனே அவன் வந்து அந்த கதை விட்டு வந்து நிக்கிறான். நின்ன உடனே எதிர் வீட்டுல வந்து ஒரு பாடல் வந்து அவ காதல் வந்து ஒலிக்குது. கற்பூர நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அப்படின்னு பாட்டு ஒலிக்குது. இந்த பாட்டு ஒலிக்கிறது வந்து அந்த கமலப்பூங்கிறத வந்து இந்த சொல்லு வந்து இவளுக்கு அப்படியே கண்ணீர்னு கேட்குது இவளுக்கு. ஏன்னா அவன் வந்து கமலம் இல்லையா, அந்த கமலம் சொல்றது கரெக்டா அந்த சரியா அந்த பாடல் வரியை எடுத்து கொடுக்குறான். சொல்றான் பாரு, கமலாவை மறக்க முடியாம அந்த பாட்டை பாடுறான். இப்படி அந்த கமலப்பூ அந்த பாட்டு சொன்னோன்னே இவளுக்கு வந்து காதல் ஒலிக்குது. அந்த அந்த இடையில வந்து அந்த தமிழ் ஒரு வார்த்தையில சொல்றாரு, ஆண்டாளாகட்டும் அல்லது அகிலாண்ட ஈஸ்வரி ஆகட்டும், எந்த பெண்ணாக இருந்தாலும் தன் உள்ளத்தை ஒரு ஆணவிடம் ஒப்படைக்கத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அழகான ஒரு தத்துவமான ஒரு வார்த்தை அவர் இடையில உள்ள சொல்லுகிறார் பாருங்க. அதுக்கு பிறகு வந்து வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்ற அடியை கதிரேசன் பாடிய போது பசு அம்மா என்று குரல் கொடுத்தான். உடனே அந்த பால்காரன் வந்து செம்பை வந்து கமலாட்ட கொடுத்துட்றான். அந்த செம்பு வந்து கொடுத்துட்டு போய் வாங்கிடுறான். அந்த நேரத்துல வந்து பால் வந்து செம்பு ஃபுல்லா நிறைஞ்சிருது. ஆனா அவ உள்ள மட்டும் நிறையல அப்படிங்கிறத காட்டுறாரு. இப்படி இந்த கதை வந்து அப்படியே நகர்த்தி கொண்டுட்டே போறாரு. அன்ன வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனைன்றதெல்லாம் தெரியல. அந்த பிரச்சனைல என்னன்னு தெரியாம அப்படியே கொண்டுட்டே போறாரு. இந்த இப்படி கதைகளை வந்து அவ மறக்க முடியாம இருக்கிற அந்த நேரத்துல திடீர்னு ஒரு மறக்க முடியலைங்கிற அந்த குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு வேற வீட்டு வேலையில போய் ஈடுபட ஆரம்பிச்சிடுறான். வீட்டு வேலையில இது மறக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. அப்ப வந்து இந்த வரிகள்லாம் வருது சொல்றேன் பாருங்க. அதுவே நான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு வேலை இல்லை, ஆண்டாள் வாழ்ந்த காலம் வேறு, நான் வாழும் இந்த காலம் வேறு, எதையோ எண்ணி பாடிக்கொண்டு பைத்தியமாய் தெரியும் ஒரு பெண்ணை இந்த காலத்துல யாராவது மதிப்பார்களா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு தானே அந்த உள்ளம் பேசுற மாதிரியே அவர் கொடுக்குறாரு. இப்படி மீண்டும் மீண்டும் வந்து அந்த நினைவு வந்து அவளை வந்து அவனுடைய நினைவு வந்து அவளுக்கு அப்படியே வாட்டுது. இந்த நேரத்துல வந்து அந்த அங்கங்க வந்து இவர் தமிழ் வந்து ஒரு டிராக் வைக்கிறார். ஒரு இதை கதிரேசன், அதுக்கப்புறம் இந்த கதிரேசன் வந்து தன் மனப்புண்ணை வந்து ஆற்றிக்கொள்வதற்காக அவனுடைய பாத்திரத்தை அப்படி காட்டுறது. அப்போ ஆற்றிக்கொள்வதற்காக மதுரைக்கு போய் வருவதுன்னு ஒரு திட்டம்ன்றான். தன்னுடைய கவலை அப்படிலாம் இருக்குதே, அதுக்காக நம்ம மதுரைக்கு போகலாம் அப்படின்னு. அந்த அதே திட்டமிட்ட நேரத்துலதான் மதுரையில இருந்து கமலாவை பெண் பார்க்க இங்க வீட்டுக்கு வர்றாங்க. இந்த சம்பவம் கதையெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த கதை எங்கே நடக்குது இந்த கதையில வரல. இந்த காதல் வென்றதுல எந்த இடத்துல நிகழுது அப்படிங்கறது சொல்லல. நான் ஏன் அப்படிங்கறத நான் அடுத்து இந்த முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். மதுரையில இருந்து இவ்வளவு பெண் பார்க்க வர்றாங்க. அந்த பெண் பார்க்க வந்தவங்க வந்து வந்த உடனே இவ வந்து அந்த வேலையில வந்து வேகமா அந்த அவங்களை கவனிக்கிறது பாக்குறது இந்த வேலையிலேயே வந்து ஈடுபடுறான். இப்ப வந்தவங்களும் வந்து பாக்குறாங்க, நல்ல வேலை நல்லா பாக்குறாளே அப்படின்னு கவனிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல இந்த உறவுக்காரங்க வந்து அந்த பெண் பார்க்க வந்தவங்க எல்லாம் அந்த சாப்பிட்ட இந்த உணவு எச்சி இலை வந்து என்ன பண்றாங்கன்னு எடுத்து
வாசல தூக்கி போடுறாங்க. இப்ப இங்கதான் வரப்போகுது என்னன்றது. எச்சில வாசல் அந்த எச்சில தூக்கி போட்ட உடனே அந்த நமக்கு ஒரு ஒரு ப்ராக்கெட்ல ஒரு இது கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, அந்த தெருவுல வந்து இந்த எச்சியில போடுறது இது வழக்கமா எப்பயுமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அந்த தெருவுலயே நடக்கும்போது இங்க மட்டும்தான் இவங்க வீட்டுல மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது ஆரம்பிக்குது. இந்த எச்சியில வந்து எதிர் வீட்டுல இருக்க கதிரேசன் வீட்டு வாசலி வந்து அப்படியே போய் விழுந்து எட்டி பார்க்கலாம். அப்படியே கொடுக்குறாரு பாருங்க அழகா. எட்டி பார்க்கலாம், கூப்பிடுற மாதிரி, சண்டை கூப்பிடுற மாதிரி. இப்ப இந்த நேரத்துல வந்து பூரணி அம்மா வந்து அந்த கதிரேசனுடைய அம்மா பூரணி அம்மா வந்து அந்த சமயம் வந்து அதை பாக்குறா. பார்த்துட்டு அவ இதுதான் நம்மளுக்கு நல்ல சமயம் ஆயிடுச்சு அப்படின்னு சண்டைக்கு சண்டைக்கு போறதுக்கு அவ தயாராகிறா. முன்னொரு காலத்துல நம்ம அப்படித்தானே சாப்பிட்டு வெளியில போட்டோமே, அதுக்கு இந்த சிவலிங்கம்ல சண்டை போடலையா அப்படின்னு பேசுறா. இப்ப இதுதான் வந்து பூரணி அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சான்ஸா கிடைக்குது. இப்படி தான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு உடனே என்ன பண்றா, இந்த எச்சி இலைய வந்து இங்க எந்த நாய் வந்து எரிஞ்சது அப்படின்னு ஆவேசமா கேட்கிறா. அப்ப வந்து பேசின உடனே சிவலிங்க வெளியில வராது. வந்தோடனே நாய சொல்ல பாருங்க, அது மூடு, உள்ள போ அப்படின்னு அந்த சொல்ல அவன் மனசுல குத்துற மாதிரி பேசுறாரு. இதை வந்து கதிரேசன் பார்த்துட்டு இந்த சொல்ல கடுமையான சொல்ல பார்த்துட்டு அவங்க கொடுத்துக்க முடியல. உடனே அவன் தாய் யாராவது எந்த மகனாவது விட்டு கொடுப்பானா? உடனே வந்து என்ன செய்யறான், ஐயா சிவலிங்கா உங்க வாயை முதல்ல மூடுங்க, இல்லைன்னு வச்சுக்கீங்களேன் இந்த எச்சியில இருக்கு இல்லையா அதை உங்க வாயில விழும் பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அவன் உன்ன மேல இந்த சண்டையை வந்து குத்தி விடுறான். இந்த இரு இதை இறங்கி வர்றேன், என்ன செய்ய போறேன் பாரு அப்படின்னு சொல்லி கதிரேசன் வந்து வர்றான். வந்தோடனே இவர் பாவம் அந்த சிவலிங்கம் வந்து என்ன செய்யறது, அவரும் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உடனே இது அந்த காட்சிப்படுத்துறாரு பாருங்க. ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு மேல வாசலுக்கு மேல நிப்பான் போல தெரியுது. இவர் கீழே அந்த வெளியில வாசல் நிற்கிறான். அந்த மேல இருந்து வர்ற வேகத்துல வந்ததான் அவரை பிடிச்சி இது பண்ணிடுறான், எத்திடுறான். உடனே அவர் தொப்புன்னு விழுந்துடுறாரு கீழே. விழுந்த உடனே அவன் கமலா வந்து பாத்துறான். பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு ஓடிடுறான். ஒரே கூச்சம் அந்த இடத்துல, ஒரே சண்டை சச்சை. அந்த நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு நம்ம கிராமங்கள்ல அதெல்லாம் நடக்கும். ஒரு கிராமத்துல நம்ம வந்து நடக்கும்போது அப்படியே சலசலப்பு சண்டைமா நடக்கும், அப்படி நடக்கும். அந்த மாதிரி இங்க நடக்குது. இந்த சண்டை நடக்கிறத அந்த பெண் பார்க்க வந்தாங்க இல்லையா, அவங்களும் இதை பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. என்னடா சண்டை இப்படி வந்து நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப சிவலிங்கம் பிள்ளை வந்து என்ன பண்றாரு, எழுந்திரிச்சு இரு உன்னை வந்து நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன், இருடா இருடா அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே இவர் பேசி முடிச்ச உடனே தன்னுடைய மகனும் என்ன பண்றான், தன் அப்பாவுக்காக அவன் ஜெயிலுக்கு போகிறதுக்கு காலத்துக்கு இப்போ இங்க வந்து கமலாவுடைய அப்பா வந்து பேசுறதுல அவனுக்கு வந்து பெருசா வலிக்கல. ஆனா தான் காதலிச்ச கமலா வந்து இந்த மாதிரி கேட்டுட்டாலேங்கிறத அவனுக்கு அடுத்தது அவனுக்கு வந்து வழி இருக்கு. இப்ப இந்த மாதிரி இங்க காட்சி கொண்டு வர்றாரு தமிழுடைய கவிஞர் தமிழ் அவர்கள். அவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு. நம்ம படிக்க அவ்வளவு ஒரு ஆர்வம், அவ்வளவு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்க தூண்டுது இந்த கதை. கதிரேசன் விடுவிடு என்று உள்ளே சென்று இந்த வார்த்தை எழுதுறாரு. கதிரேசன் விடுவிடு என்று உள்ளே சென்று தனக்கு கமலா எழுதியிருந்த கடிதங்களை, இப்பதான் அந்த கடிதமே வருது, அவங்களுக்குள்ள இருந்த உறவு இப்பதான் இங்க வருது. கமலா எழுதியிருந்த கடிதங்களை எடுத்து வந்து அவள் முகத்தில் வீசி இருந்தான். இந்த வீசி இருந்த ஒரு அந்தரங்கமான ஒரு காதல் இப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டானே அப்படிங்கிறது அவ வந்து முகம் வேர்க்குது அவளுக்கு. அவனால ஒண்ணு படபடுக்கிறான் முடியல. இந்த வந்து பெண் பார்க்க வந்தவங்களும் பாக்குறாங்க. அதுல இருந்து கடிதத்தை எடுத்து படிச்சு பாக்குறான். படிச்சது அவ்வளவுதான். உடனே வந்து அவங்க
சரி நாங்க போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கமலா அப்பாட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவர் வந்து அவர் இந்த நடந்த சம்பவம்லாம் தாங்க முடியல. அவளுக்கு வந்து அவருக்கு திடீர்னு உடனே என்ன பண்றாரு சொன்ன உடனே, சரி சரி நீங்க மதுரை தானே போகணும், நானே டிக்கெட் தரேன் நீங்க போங்க அப்படின்னு அவரு அப்படி ஒரு ஆதங்கத்துல இந்த ஆற்றாமையினால அவர் இந்த மாதிரி வார்த்தை விடுறாரு அப்படி சொல்றாரு அவங்கள. அவங்க அவ்வளவுதான் போயிடுறாங்க. இதுக்கு பிறகு அவருக்கு வந்து என்ன பண்ணுது, அவருக்கு இருடா இரு உன்னை வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உடனே இவர் நீதிமன்றத்துக்கு பிராது கொடுத்துட்றாரு. வந்து கூட்டி வர வச்சு இந்த கதிரேசன் கமலா எல்லாத்தையும் வர வச்சு இங்க விசாரணை பண்றாங்க. இது வந்து இந்த சம்பவத்தை மட்டும் தான் இங்க இந்த கதையில சொல்றாரு. ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா அதுக்கு மற்றது டயலாக்லாம் அவங்க வந்து ஒருத்தி விசாரிக்க மாதிரிலாம் வரல. அப்படியே வந்து போற போக்குல வந்து நான் வாசிக்கிறேன். சிவலிங்கம் பிள்ளை கதிரேசன் மேல் பிராது கொடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் அவனை நிறுத்திவிடுவோம் சாட்சி கூண்டில் ஏறி நின்று சாட்சி கூட்டினான். ஆனால் நீதிபதி அவர்கள் அந்த நீதிபதியெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, பொருளற்ற இந்த அசட்டு சண்டையினால ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நகைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க எல்லாருமே. இந்த சிரிக்கிறது கமலாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாருக்குமே வருத்தமா தான் இருக்கும். நம்ம நம்ம ஒரு வீட்டுல பிரச்சனை பிரச்சனை ஒரு கோர்ட்டுனாவே ஒரு பஞ்சாயத்துனாவே நம்மளுக்கு ஒரு இருக்கும். அது கோர்ட்டுக்கு போயிட்டா அது அப்படியே மனசுல என்னடா பண்ணும் அப்படிங்கறதுதான் இருக்கும். அந்த மாதிரி இங்க ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த இதுல வந்து பார்த்துட்டு நீதிபதி சொல்லிடுறாங்க, இதெல்லாம் ஒரு இதா ஒரு சிறுபுலத்தனமா இருக்குது, ஒரு வாசல்ல போய் இப்படி எல்லாம் சண்டை போட்டு வந்து இப்படி வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி. இதுதான் அந்த சம்பவத்தை சொல்றாரு அந்த தமிழ் வந்து. இதுக்கப்புறம் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து இவர் கமலாவுடைய தந்தை வந்து ஒன்றும் கேக்குதுங்களா? கேட்கல தோழர். ஐயா கேட்கல கேக்குதுங்களா? கேட்கல தோழர், கொஞ்சம் இடையில கேட்கல. தோழர் இடையில எதாவது கேட்காம வெளியில போயிட்டீங்க. இப்ப நீங்க பேசுறது கேக்குது. இடையில நீங்க கட்டாயம் வெளியில போயிட்டு மீண்டும் இணைஞ்சிருக்கீங்க. இப்ப பேசுங்க கேக்குது. பேசுங்க. நான் சிவசுப்ரமணியன் தோழர்கிட்ட கேட்கிறேன். கேக்குதா தோழர்? சிவசுப்ரமணியன் தோழர் கேக்குதா? கேக்குது. ஆரம்பி. அதான் அந்த டவர் கொஞ்சம் பிரச்சனை இதனால கட் ஆயிருச்சு. இப்ப வந்து அந்த அந்த தமிழொலி வந்து காட்சிப்படுத்துறாரு அந்த கதிரேசனை வந்து. இப்போ அங்க கதிரேசனை கொண்டு போறாரு காட்சி வந்து. அப்படியே அவன் வந்து இந்த கமலா வந்து இப்படி பண்ணிட்டாலே, இவ ஒரு வஞ்சகியா இருந்திருக்காளே, நம்மளுக்கு எதிராக போய் கோர்ட்ட சாட்சி சொல்லிட்டாளே அப்படிலாம் சொல்லி அவன் வந்து பல வாரம் அவளை வந்து புலம்பி பேசுறான். அவ வந்து நடக்கட்டும், இதெல்லாம் ஒரு நாடகம் தான், பழைய தொடர்பெல்லாம் வந்து அவளுக்கு மறந்து போச்சு. பழைய தொடர்புங்கிறது இது வந்து அங்க இங்க முழுமையா வந்து எதுவுமே சொல்லல. அதெல்லாம் அந்த கதையில வரும். காதலுக்கு எதிரிங்கிறதுல வரும். இங்க வந்து அதை சும்மா ஒரு லைன்ல சொல்லிட்டு போறாரு தமிழொலி அவர்கள் வந்து. இப்ப இதை வந்து அவன் பெரிய வஞ்சை அப்படிலாம் திட்டி பேசுறான்.
அந்த பேசினோடனே அவனுக்கு வந்து அடுத்து மனசு வந்து அப்படியே அவனுக்கு மேல வந்து இந்த எரிச்சல், அவனுக்கு மேல அவளை மேல அவளுக்கு எரிச்சல் வருது. இப்படி வந்து நம்மளை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு இரையை போட்டு பறவைக்கு வந்து ஒரு வேடன் வந்து எப்படி பறவைக்கு இரையை போட்டு பிடிப்பானோ அது மாதிரி சும்மா அந்த அந்த வாய் சொல்லலாம் வீசி நம்மளுடைய மனசை வந்து வந்து சுவீகரிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் புலம்புறான். இப்படி இந்த மாதிரி காட்சி போயிட்டு இருக்குது. இதுக்கு இதுக்கு பிறகு அவனே சொல்றான், அன்னைக்கே வந்து சொன்னான் இந்த வேலைக்காரி, அதாவது பெண் பார்க்க வரும்போது அவ வந்து எவ்வளவுக்கு வேகமா வந்து அவங்களுக்கு வந்து கவனிச்சா, எப்படி எல்லாம் கவனிச்சு பார்த்துருக்கா, அப்பெல்லாம் நம்மளை மறந்துட்டு தானே அவ இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கிறா அப்படின்னு இந்த வேலைக்காரி வந்து இங்க வந்து வேலைக்காரி மட்டும்தான் இந்த இது வருது. இங்க வேற எதுவுமே அந்த விலாவரியா எல்லாம் எதுவும் வரல, இங்க இந்த காதல் வென்றதுல மட்டும். அப்ப அன்னைக்கே சொன்னா வேலைக்காரி அப்படிங்கிறது அங்க ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாரு தமிழில் அவர் வந்து. இப்படி வந்து கமலா வந்து இப்படி வந்து பொய் பேசக்கூடியவளா இருந்திருக்கிறாளே அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போறான். இந்த மன உளைச்சல் அவன் என்ன பண்றான், மதுரைக்கு போயிடலாம் பேசாம அப்படின்னு திட்டமிடுறான். இவ கமலா வந்து அந்த நேரத்துல கமலா வந்து என்ன செய்யறா, மகிழ்ச்சி அடைறா. ஒரு வகையில நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனையில வந்த அந்த பெண்ணு பார்க்க வந்தவங்களுடைய இந்த கல்யாணங்கிற அந்த இது நின்று போனது நமக்கு ஒரு வேலை நல்லதுதான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள வந்து முழுசா கதிரேசன் இருக்கும்போது அதை வந்து இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அவ தன்னுடைய மனசுல வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி கொள்கிறான். இது அற்புதமா அந்த தமிழ் வந்து கதையை வந்து அவ்வளவு அழகா நம்மளை வந்து அடுத்தடுத்து அப்படி என்னங்கிறத படிக்கிறதுக்கு நம்ம இப்படி கொண்டு போறாரு. வலிக்கு விட்டுச்சு. அந்த நேரத்துல வந்து ஒரு 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 நல்ல ஒரு தத்துவத்தை கொடுக்குறாரு தமிழ் வந்து. காலத்தால் நேர்ந்த உன்னை காலம்தான் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை கொடுக்குறாரு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த கமலா வந்து நினைச்சு பாக்குறா, என்ன நினைச்சோம்னா அந்த நீதிபதிகள் பேசினது, சொல்லி சிரிச்சது, அதை ஊராரெல்லாம் வந்து சிரிச்சது, இதெல்லாம் அவ மனசுல வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது அவளுக்கு. இப்படி வந்து அந்த இரவு முழுக்க அந்த ஊர் சிரிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த மதுரை வந்து சம்பவத்தை முறிஞ்சு விட்டதையும் வந்து சிவலிங்கம் பிள்ளை வந்து என்ன செய்யறாரு, அவரை வந்து அந்த வருந்துறாரு. இப்படி வந்துட்டு பெண்ணை முடிக்காம போயிடுச்சே அப்படின்னு வருந்துறாரு. வருந்துட்டு இருக்கும்போது அப்ப அடுத்ததாப்புல அந்த சிவலிங்கம் வந்து கமலாவுடைய அப்பா வந்து, நான் முதலிலேயே வந்து கட்டிப்பட்டிருக்கணும், கமலாவை வந்து அவனோட பழக விட்டது தகாத முறையில வந்து அது இப்படிலாம் முடிஞ்சு போச்ச. அவன் என்ன பிஏ வந்து படிச்சிருந்தா என்ன பெரிய ஆளா, அவன் யாரும் தான் இருந்தாலும் ஒரு ஒண்ணுக்கு வழி இல்லாத ஒரு ரத்தத்தை தானே அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறாரு. ஒரு பொருளாதார ரீதியா அவன் வந்து இத்தனைக்கு ரெண்டுமே ஒரே குடியை சார்ந்தவங்க தான், ஒரே குடியை சார்ந்தவங்க இருந்தாலும் இந்த பொருளாதார அந்த மார்க்சிய அந்த பொதுவுடைமை சிந்தனைங்கிறது, இந்த மார்க்சிய அந்த வர்க்க முரண்பாடு இங்க வந்து அழகா தமிழ் காட்டுறாரு. மேல் கேள்ங்கிறத இந்த இடத்துல காட்டுறாரு. அதுதான் இருந்தாலும் அவன் வந்து ஒண்ணும் இல்லாததானே அப்படின்னு சொல்றத அவனை பேசி சொல்றாரு. அவன் வந்து நம்மளை வந்து இப்படி வந்து கீழே தள்ளி விட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இந்த ஆட்கள் வந்து ஆட்களை கூட்டியாந்து என்ன பண்றாரு, இவனை எப்படியாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஆட்களை விட்டு ஏவி விட்டு அடிக்க விடுறாரு. அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். இந்த நேரத்துல வந்து இதுக்கு தெரிஞ்ச இவர் சிவலிங்கம் வந்து சிரிக்கிறாரு, அப்படியே ஆனந்தமா சிரிக்கிறாரு. அந்த அந்த வன்மத்தை போய்கிட்டமே அப்படிங்க அந்த ஒரு இதை நம்ம வன்மத்தை அந்த இருந்த அந்த வஞ்சகத்தன்மை போய் அவனை அடிச்சாச்சு, அவனை பண்ணியாச்சு அப்படிங்கிற போது அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, சிரிப்பு வருது. கமலா சொல்றாரு, கமலா பையன் ஹாஸ்பிட்டல் கிடக்குறான் தெரியுமா அப்படின்னு சொல்றான், மகள்கிட்ட சொல்றான்.
அவன் உடனே எதுவுமே தெரியாத மாதிரி வந்து என்ன பண்றா, யாருப்பா அப்படின்னு கேக்குறா. அவன் தான் கதிரேச சரியான அவனுக்கு ஒத்தனை கொடுத்தாச்சுல, நம்ம ஆளுங்க தான் நடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இது வந்து கமலா வந்து என்ன பண்றா, நான் மனசுல அப்படியே கவலைப்படுறான், வெளியில காட்டிக்க மாட்டா, நான் கவலைப்படுறா. உடனே வந்து அதை கேட்ட உடனே வீட்டுக்குள்ள போய் தாழ்பால் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து அழுகுறான். இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு, இப்படி அடிச்சுட்டாங்களே, ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அதை அழுகுறான். இப்படி அழுது முடிச்ச உடனே அவ பல நிறைய அதே சமயத்துல அவன் நினைக்கிறான், இந்த ஊரெல்லாம் சிரிக்குது, இதெல்லாம் அதையும் ஊட ஊட அவளுக்கு வந்து அந்த அந்த சிந்தனை வருது அவளுக்கு. இதுக்கு பிறகு அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து சரியாயிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்தோடனே பூர்ணியம்மா வந்து மையம் வர்றதை பார்த்துட்டு, அவ ஏற்கனவே மையம் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கவலைப்பட்டு அவ பூர்ணியம்மாவுக்கும் வந்து உடம்புலாம் மெலிஞ்சிருது. அவளுக்கு வந்து இங்க வந்து கவலை நோயின்னு வருது, தவறா இருக்கு. அந்த கவலை நோய் கிடையாது, காச நோய். அவளுக்கு காச நோய் வந்துருது. இந்த அளவுலோட அவர் நிப்பாட்டிக்கிறாரு இந்த கதையில. அவ்வளவுதான் காட்சிப்படுத்துறாரு, காச நோய் வந்திருக்குது அப்படின்னு. இப்படி வந்து இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிருதுன்னா, இவருக்கு கமலாவுடைய அப்பாவுக்கு மூக்குலையும் வாயிலையும் வந்து திடீர்னு வந்து ரத்தம் வந்துடுது அவருக்கு. உடனே வந்து கமலாவை கூப்பிட்டு, நீ உடனே வந்து என்ன பண்ற, கதிரேசனை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கணமையா வந்து போய் எதிர் வீட்டுல கதிரேசன் கிட்ட போய், கதிரேசா உடனே வாயேன் அப்படின்னு சொல்றான். என்னன்னு விடுறான், இவ்வளவு காலமா பேசாம இருந்தது, இவ்வளவு காலம் பகையா இருந்தது, இந்த இடத்துல வந்து அவ கூப்பிட்டோடனே அவன் வந்து கொஞ்சம் கூட அதை வந்து கொலை செய்து நினைக்காம உடனே கூப்பிட்ட உடனே ஓடிடுறான், போறான், வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன உடனே அங்க வந்து ஒரு ரத்தம் வந்து மூக்கு வழியோ வாய் வழியோ ரத்த வழியா வந்து அப்படியே வந்து இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே வந்து உடனே அவனை பார்த்த உடனே, கதிரேசா, கமலாவை வந்து நீ வந்து கைவிட்டுறாத அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். சொல்லிட்டு இருக்கையிலே அவருக்கு வந்து இந்த பேச்சு வந்து கரை இருக்குது. கரை எடுத்தோடனே அப்படியே சாகுறாரு. உடனே அந்த நிமிஷமே வந்து தன்னோட கமலா வந்து, ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு கதறான். உடனே கதறன உடனே அவரு அப்படியே தலை சாஞ்சிடுறாரு, இறந்துடுறாரு. இப்படி முடியுது அந்த கதை. இதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கதிரேசன் வந்து அப்படியே அவளை, அந்த கதிரேசனை வந்து இந்த கமலா வந்து அவனுடைய 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கப்பட்டா. பட்டினோடனே இவன் என்ன செய்யறான், கமலா பயப்படாத, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, கமலா பயப்படாத. இந்த கதிரேசன் வந்து சொல்லிட்டு இருக்கல, அவனுக்கு ஒரு மனசுல ஒரு வருத்தம் இருக்குது, தாங்க முடியாத வலி இருக்குது. அந்த வழியில வந்து அவனும் என்ன செய்யறான், அவனுடைய அந்த இடத்துல காட்சிப்படுத்துறாரு தமிழ் வந்து, அவனுடைய கண்களில் கண்ணீர் திரையிட்டது, அவன் கைகள் கமலாவின் தலையை வருடின அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த எல்லா இவங்களுக்கு இருந்த அந்த பகை, அந்த வன்மம், அந்த போட்டி, பொறாமை, மேல் கீழ் என்கிறது எல்லாமே இதெல்லாமே இந்த இடத்துல ஒரே அடி அடிச்சிடுறாரு தன்னுடைய எழுத்துக்களால. இந்த கடைசியில் அந்த வரியை கொடுக்குறாரு, மரணத்தின் முன் பொருளற்ற பகை மறைந்தது அப்படின்னு கொடுக்குறாரு. ஆம், காதல் வென்றது அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே கமலா தேம்பி அழுகுறா. அதே சமயத்துல அவ உள்ளத்துக்குள்ள வந்து இந்த ஊராரெல்லாம் சிரிச்சாங்க இல்லையா, நீதிபதி அவங்களாம் சிரிச்சாங்க இல்லையா, அதுவும் இவங்க இந்த காதல் வென்ற உடனே அதுவும் சேர்ந்து அந்த சிரிப்பு எல்லாமே அப்படியே போயிருது. இப்படி வந்து அந்த கதையை முடிக்கிறாரு. இதுதான் அந்த காதல் வென்ற இந்த கதை முடியுது. இது வந்து இதோட முடிச்சிடுறாரு. இது ஏன் நான் வந்து ஒவ்வொரு இடத்துல நான் வந்து ஒண்ணு சொல்லிட்டு வந்தேன்னா, அந்த காதலுக்கு எதிரேங்கிற இடத்துல வந்து அங்க நடக்கிற இதே கதை தான் அங்கேயும் நடக்கும். ஆனா அங்க தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இருவருக்குமான அந்த காதல், இந்த கடிதம் போக்குவரத்து நடக்கும். அந்த கடிதம் முதல்ல வந்து கடிதத்தை வந்து என்ன கொடுப்பான்னா, இந்த மாதிரி இப்படி நடந்துருச்சு, நீ என்ன வந்து இதை மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல எழுதியிருப்பான். இவ வந்து நம்மளை எப்படியாவது மன்னிச்சு வந்து வந்துருவா, நம்மளுக்கு வந்து ஒரு பதில் கடிதம் கொடுப்பா, இதை வந்து நம்ம அம்மாட்ட காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா அவ என்ன பண்றா, நீ அந்த கடிதத்துல அவன் சொல்லியிருப்பான், எனக்கு வந்து எங்க அம்மா ரொம்ப முக்கியம், எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது இவ திருப்பி பதில் சொல்லும்போது,
உனக்கு எப்படி உங்க அம்மா முக்கியமோ அது மாதிரிதான் எனக்கு எங்க அப்பா அப்படின்னு அந்த பதில் கடிதத்துல அவ கொடுத்துருப்பா. அதுல வந்து அந்த கதையில வரும். ஆனா இது இங்க வராது. இந்த ஒரு நிகழ்வு வந்து இங்கே அது இந்த ரெண்டு கதைக்கு வித்தியாசம் இருக்கு. மற்றது எல்லாமே அதுல இருக்கிறதா இங்கேயும் வரும். இந்த கதையில வரும். ரெண்டு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதன் பிறகு இந்த நீதிபதி விசாரணை நடக்குது இல்லையா, அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி வரும். கமலா நீ வா, அங்க கேட்பாரு நீதிபதி, கமலா நீ வந்து கதிரேசனை விரும்பின தானே? அவ வந்து அதை மலுப்பலா வேற சொல்லுவா, வேற எது சொல்லுவா. அவன் மறுபடியும் இந்த பாரு, நீ அவனை விரும்பின தானே, அவனை காதலிச்சு தானே அப்படின்பா. அங்க இந்த இந்த டயலாக் வந்து அங்க அந்த கதையில வரும், இங்க வராது. இந்த ரெண்டு கதைக்கு ஒரு ஒரு ஒத்து போகுது ரெண்டுமே. அதே போல அந்த கதையில இன்னொரு காட்சியை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் வழியில வந்து மனக்கவலை வருது இல்லையா, அந்த மனக்கவலை வந்து ஆஹ் அவ ரொம்ப கவலையில இருக்கிறா. அப்போ மருத்துவரை போய் பாக்குறா. மருத்துவர் சொல்றாரு, உனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, நீ வந்து எங்கேயாவது நீ போய் வெளியில எங்கேயாவது சுற்றுலா போ அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருப்பாரு. அதை சொன்ன உடனே இவ அந்த கமலாவும் தன்னுடைய தோழில கூட்டிக்கிட்டு மகாபலிபுரத்துக்கு போறா. இது வந்து எங்க வருதுன்னா காதல், காதலுக்கு எதிரேங்கிறதுல வருது. இங்க வரல, இந்த கதையில வரல, அது அதுல வருது. மகாபலிபுரம் போறா. அங்க போனா அங்க கதிரேசன் இருக்கிறான். கதிரேசனை பாக்குறான். கதிரேசன் வந்து அங்க மீசையும் தாடியும் வளர்த்து ரொம்ப அப்படியே மெலிஞ்சு, பல நாள் சாப்பிடாத மாதிரி மெலிஞ்சு போய் இருக்கிறத அவன் அங்க பாக்குறான் மகாபலிபுரத்துல. அங்க பார்க்கும்போது அந்த கதையில இப்போ கதிரேசனுடைய அம்மா வந்து அங்க அந்த கதையில அந்த அந்த இதுல வந்து இறந்துருவா. இங்க இங்க இந்த இறக்குறதெல்லாம் காட்டல, கமலா இறந்துடுறாரு. அந்த கதையில வந்து கதிரேசனுடைய அம்மாவை இறக்குற மாதிரி காட்டுற, காசுமை வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையில வருது. இப்ப நம்ம இது ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கணும். இங்க தமிழ் மொழி வந்து இந்த ரெண்டு கதையிலையும் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு ஒரு முடிவுகளை கொடுக்குற மாதிரி காட்டுறாரு. நம்ம அதை உன்னிப்பா கவனிக்க வேண்டியதா இருக்குது. அத நம்ம வாசகர்களுக்கு ஒரு முடிவை அவர் கொடுக்குறாரு. அதுல இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாபலிபுரத்துல வந்து ஒரு ஒரு நீண்ட ஒரு இதை கொடுக்குறாரு. அதை நான் அதை படிக்கிறேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, மகாபலிபுரத்துல ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கன்னு. அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கும் போது அங்க ஒரு நிகழ்வு நடக்குது. மழை வந்து அங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, காத்து புயல் எல்லாம் வீசுது. அந்த வீசும் போது அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மலையை நனைஞ்சிடுறாங்க. மலையை நனைஞ்சு அந்த ஒரு மலை ஒரு குன்று குகைக்குள்ள வந்து மறைஞ்சு இருங்குறாங்க. அப்போ இவ அந்த மலையில வந்து இவனும் வந்து நனைஞ்சிடுறா. இப்ப அவன் சொல்றான், கமலா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டோடனே அதுக்கப்புறம் அந்த அந்த வரிகள் கொடுக்குறாரு தமிழொலி. கமலாவின் கைகள் கதிரேசன் கைகளை உறுதியுடன் பற்றி கொண்டன. அவன் உடலோடு உடலாய் உறைந்து போனாள். தூரத்தில் நெடுந்தொலைவில் கீறிய அந்த முகத்தில் கதிரேசனுக்கும் கமலாவுக்கும் திருமணம் நிகழ்கிறது அப்படின்னு அந்த கதையில முடிக்கிறாங்க. முத்து பந்தல், அந்த பந்தல் அந்த கல்யாண நிகழ்வெல்லாம் சொல்றாரு அந்த காதல் எதிரி அப்படிங்கிற கதையில சிறுகதையில. முத்து பந்தல், மின்னல் சரம், இடி முரசம், எப்படி விடுகிறாருன்னு பாருங்க. இடி முரசமா, அந்த முரசு கொட்டுறதெல்லாம் வந்து இடியை ஒப்பிட்டு சொல்றாரு. சரம்ங்கிறதெல்லாம் மின்னலை ஒப்பிட்டு சொல்றாரு. பந்தல்ங்கிறத முத்தோட ஒப்பிட்டு சொல்றாரு. மலை பன்னீரான், நம்ம திருமணங்கள்ல பன்னீர் தெளிப்பாங்க இல்லையா, அப்ப இந்த மலையை சொல்றாரு பாருங்க. புயல் சாமரமா, மஞ்சள் வெள்ளம், மாமர மெத்தை, மெத்தையில மாமர மெத்தை. இப்படி ஒரு அற்புதமான முடிவுல கடைசியில அந்த கதையில கொடுக்குறாரு காதலுக்கு எதிரில. இதுதான் அங்க இருக்க முடிவு. இங்க வந்து இது இங்க கமலா அப்பா இறந்துறாரு, அங்க கதிரேசன் அம்மா இறந்துறாங்க. இப்படிதான் அந்த கதை முடியுது. ரொம்ப இத்தனையும் வரைக்கும் கேட்ட அத்தனை தலைமைகளுக்கும் நன்றி. கொஞ்சம் நான் சொன்னதுல கொஞ்சம் முன்னப்பனா இருந்தாலும் இது முதல் என்னுடைய கதை சொல்லி கொஞ்சம் பொறுத்தல் முடியும், ஏதாவது தவறா சொல்லியிருந்தா பொறுத்தல் முடி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. முதல் கதை சொல்லி போல தெரியவில்லை. காரணம், நீங்கள் கதை சொல்லுகின்ற பொழுது கதையோடு சேர்த்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும், அதாவது கதையை சிதைத்து விடாமல், கதையினுடைய போக்கை சிதைத்து விடாமல் ஆங்கங்காக
கொண்டு செல்லுகின்ற பொழுது இன்னொரு கதைகள் அப்படின்னா நீங்க என்ன தமிழொலியோட படைப்புகள் எல்லாத்தையும் படிச்சிருந்தா தான் அப்படிலாம் ஒப்பிட்டு பண்ண முடியும். அந்த அடிப்படையில மிக சிறப்பாக முதிர்ந்த கதை சொல்லியா, முதல் கதை சொல்லி கிடையாது, முதிர்ந்த கதை சொல்லியாக பெருமை சேர்த்த தங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தோழமையே. அடுத்ததாக வழக்கம் போல பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் பின்னூட்டம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா, பெரும்பாலும் கதை சொல்லிகள் ஒரு சிலரை தவிர, ஏன்னா மருது நாகராஜன் தோழர் கோச்சுக்க மாட்டான்னு நினைக்கிறேன், கதை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பயணிக்கிற கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கதை சொல்றது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆனா நேற்று வந்த லதா மகேஸ்வரி அம்மா அவர்கள் இன்றும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழமையே. ஏன் அப்படின்னா சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, நான் தொடர்ந்து பயணிக்கலாமா அப்படின்னு லதா மகேஸ்வரி அவர்கள் கேட்டார்கள். லதா மகேஸ்வரி அவர்களும் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். தோழமையே, பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மருது நாகராஜன் அவர்கள் மிக அருமையாக கதையை சொல்லியிருக்கிறார்கள். இது என்னன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை தான் இது. இது 2வது முறை சொல்ற மாதிரி. அதாவது அவர் ஒரு கதையை எழுதி முடிச்சாரு, மறுபடியும் அதை மாற்றி மறுபடியும் எழுதியிருக்காரு. இந்த தொகுத்தவங்க 2 கதையும் போட்டாங்க. ஒரு கதை தான், ஒரே பிரச்சனையே 2 மாதிரி எழுதின கதை. பிரச்சனை ஒன்று, கதை வடிவங்கள் வெவ்வேறு. பிரச்சனை ஒண்ணுதான். அதை 2 மாதிரியா எழுதி பார்த்தத 2மே போட்டாங்க புத்தகத்துல. ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கலாம், அது பரவாயில்ல, 2 நல்லா தான் இருக்கு. 2ஐயும் ஒப்பிட்டு பேசின விதம் சிறப்பாக இருக்கு. பாரதி சொல்லுவாரு, காதல் காதல் காதல், காதல் போயின் காதல் போயின் காதல் சாதல் காதல். எனவே மனிதர்கள் உயிரோடு வாழ வேண்டுமானால் அவர்கள் காதலிக்க வேண்டும். அந்த உயிரோடு வாழ்றது மட்டுமல்ல, மகிழ்வோடு வாழணும், சிறப்பாக வாழணும். ஏன்னா விலங்குகளுக்கெல்லாம் இன சேர்க்கை தான் இருக்கும். ஆனா மனிதனுக்கு தான் மனம் ஒத்து பழகி, ஒத்த உணர்ச்சிகளோடு, ஒத்த விருப்பங்களோடு, இவருக்கு வெறுப்புன்னா அவளுக்கும் வெறுப்பு, இவனுக்கு விருப்பம்னா அவளுக்கும் விருப்பம், இப்படி ஒத்த உணர்வுகளோடு பழகிற பொழுதுதான் மனித காதல் மிக உயர்ந்தது. இந்த காதலை நம்ம இடதுசாரிகளும் மனிதர்கள் தான். அவர்கள் வெறும் வர்க்க பிரச்சனையை மட்டும் எழுதுவதில்லை, அவர்களாலும் இந்த காதல் கதைகளை அற்புதமாக எழுத முடியும். ஏன்னா மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு உறவு காதல் தான். அந்த காதல் எல்லா சமூகத்திலும் இருக்கும். முதலாளி சமூகத்துல இருக்கும், சோசியலிஸ்ட் சமூகத்துல இருக்கும், கம்யூனிஸ்ட் சமூகத்துல இன்னும் அழகா இருக்கும். அதனால ஒரு கம்யூனிஸ்ட் எழுத்தாளரான, சோசியலிஸ்ட் எழுத்தாளரான, பொது உடைமை எழுத்தாளரான, கவிஞரான தமிழ் மொழி அவர்களுடைய 2 ஒரே பிரச்சனையின் 2 கதைகளை 2ஐயும் ஒப்பிட்டு மிக அருமையாக நம்ம ஒரு வரி கூட விடாம, அது எல்லா ஊமைகளையும் தொகுத்து அவங்க உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படக்கூடிய விதத்தையும் சொல்லி ரொம்ப அழகா முதல் முறை என்றாலும் முத்திரை பதித்து விட்டு அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக சிவசுப்பிரமணியம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன தோழர் நாகராஜன் அவர்கள் காதலுக்கு எதிரே காதல் வென்றது 2 கதையையும் சொல்லிட்டாரு. ஒரு கதைன்னு சொல்ல முடியாது, 2ஐயும் சொல்லிட்டாரு, ஒப்பிட்டு சொன்னார். அவரு முதலாக கதை சொல்வது என்று நீங்க சொன்னதுபடி சொல்ல முடியாது. நல்லா அருமையாக சொன்னார். இடையிடையே கொஞ்சம் டவர் பிரச்சனை இருந்தது, அது ஒன்றும் பெருசா இல்லை, பிறகு அழகாக சொன்னார். அது அவர் ஒன்னே அவர் கதை சொல்வதற்கு மெனக்கெட்டது, விறுவிறுக்க மெனக்கெட்டதை பார்க்கும்போது அவரை உளமாற பாராட்ட, வாழ்த்த தோன்றுகிறது. 2 கதையும் ஒண்ணுதான். காதலுக்கு எதிரேங்கிறதுல பூரணி அம்மா இறங்குறதாப்புல, காதல் வென்றதுல சிவலிங்கம் பிள்ளை இறந்துருந்தாரு. இந்த ஒன்றை தவிர வேற எல்லாம் அதே தான். பெயர்கள், எச்சிலை, சண்டை, கடிதம்,
சிவலிங்கம் தள்ளுறது, பிறகு அவனை ஆள் வச்சு கதிரேசனை ஆள் வச்சு அடிக்கிறது, கோர்ட்டுக்கு போறது, பிறகு 2 பேரும் இணைந்தது எல்லாமே அதுதான். அதுல ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அவ சொல்லுதா, கதிரேசனை வெறுக்க கற்றுக்கொள்ளாத நான் அவர் எதிர்க்க கற்றது எப்படி என்று தன் மனதுக்கு நேரே கேட்டுக்கொள்கிறார். அதாவது தமிழ் மொழி இலக்கியங்களை எல்லாம் படித்தவர். நம்ம தமிழர்கள் காதல் திருமணம் தான் முதல்ல ஆதி காலத்துல முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வீரனை முடிப்பது வழக்கம். அந்த காளையை அடக்கும் வீரனை முடிப்பது வழக்கம். பிறகு நம்ம தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க, பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயறி ஆத்தனர் கரணம் என்பர். காதலன் காதலிச்சு பெண்ணை ஏமாத்திட்டு போயிருந்தான்ல, அதனால பெற்றோர் பார்த்து வரைக்கும் திருமணம் நடைமுறைக்கு வந்தது என்று இலக்கணம் சொல்லுகிறது. இதுல அந்த பால்காரன்ட்ட கமலா சொம்ப கொடுத்ததும் வீட்டுக்குள்ள கதவுக்கு பின்னாடி போய் மறைதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒன்ன பார்த்ததும் எனக்கு ஒரு வரலாற்று கதை ஞாபகம் வந்தது. பாளையங்கோட்டையில இங்கிலாந்து பெண்மணி சாரா டக்கார் என்பவர் ஒரு ஒரு விலாசத்திலே விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு வீட்டுல விசாரிக்கும் போது ஒரு பெண்ணு கதை இப்படித்தான் பெண்ணு இவ்வளவு பால்காரம்னாலும் ஆம்பளை அவ போய் ஒளிததுக்கு பெண்ணு இந்த சாராட்டக்காரன் முன்னாடி அந்த பெண் ஓடி கதவுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாளாம். இதை பார்த்த அவர் இந்த பெண்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும், தைரியமாக எல்லோரிடமும் பழக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க பள்ளி கல்லூரியை தோற்றுவித்தார் என்று ஒரு வரலாறு உண்டு. அதை நடத்துறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருக்காப்புல. அப்புறம் சாராட்டக்கருடைய தோழிகள்லாம் சேர்ந்து பண உதவி செய்து அதை நீடிக்க செய்து இன்றைய வரைக்கும் வெற்றிகரமாக நடந்து வருகிறது என்ற ஒரு வரலாற்றை சொல்ல அந்த காட்சியை வச்சு அந்த வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. லதா மகேஸ்வரியம்மா, அடிக்கடி மைக் ஆன் பண்றீங்க, எதாவது கருத்து சொல்றீங்களா? வணக்கம் சார், கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. நான் கொஞ்சம் இடையில தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்ப திடீர்னு எனக்கு என்ன கதை, இப்ப நானா ஏதாவது கதை சொல்லவா? இல்ல இந்த கதை தொடர்பாக எப்பவுமே என்ன நடக்கும்னா, ஒரு கதை சொல்லியே கதை சொல்லிடுவோம். அந்த கதை தொடர்பாக பின்னோட்டம், அந்த கதை எப்படி சொன்னாங்க, கதையில என்ன இருக்கு அப்படிங்கறதான் ஒரு இதுதான் விமர்சனம் தான். பரவாயில்ல, நாளைக்கு முழுமையா கதையை கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய விமர்சனங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம் தோழமையே. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நன்றி தோழமை, நன்றி. அடுத்ததாக வேறு யாராவது இருக்கீங்களா? வேற ஏதாவது இருக்கீங்களா? இல்லைன்னா பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். மருதுநாகராஜன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? பொதுச் செயலாளர் பேச சொல்லுங்க. மருதுநாகராஜன் தோழர் எதுவும் சொல்றீங்களா? இல்லைன்னா எங்க பொதுச் செயலாளர் போறாரு. இல்லைங்க, நன்றி 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 நன்றி. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது நான் அந்த கதையை படிக்கும்போது எனக்கு இந்த அந்த மேல் மனம், நடுமணம், மனம் அப்படிங்கிற 3 அது இது படிக்கிறப்போ எனக்கு அந்த ஒப்பீடு எனக்கு நினைவு வந்தது. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லியிருப்பாரு, மனிதர்களுடைய எல்லாருடைய அந்த உளவியல் எல்லாம் அந்த கதையில இருக்கிற மாதிரி நான் சிந்திக்கிறேன். அதுதான் வேற. நன்றி தோழமையே. பெரும்பாலும் இலக்கியங்களில் ஆய்வு செய்கிற உளவியல் பகுப்பாடு என்கிற தலைப்பின் கீழ் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய இந்த கருத்துக்களை மேற்கொள்ளிட்டுத்தான் ஆய்வுக்கு பயணிப்பார்கள். நன்றி தோழமையே, ஒப்பீட்டுக்கு நன்றி. நான் வழக்கம் போல் நிறைவு செய்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. ஆராம் அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
தோழர் மருது நாகராஜன் மிக அருமையா கதை சொன்னாங்க. ஒவ்வொன்றையும் விளக்கி ரவீந்திர பாரதி தோழர் சொன்ன மாதிரி எதையுமே விடாமல் அவருடைய உவமைகள் முதற்கொண்டு மிக அருமையா சொன்னாங்க. இவர நல்ல கதை போன அந்த காதலுக்கு எதிரே, அதுவும் காதல் வென்றது, இந்த ரெண்டும் அந்த கிளைமாக்ஸ் மட்டும் மாத்தி அமைக்கிற மாதிரியான ஒரு இது போகும். அதுல கமலா வந்து ஒரு மாமல்லபுரம் போனப்ப அங்க பார்க்கிறதாவும் அப்படியே அவரோட சேர்ந்து போறதாவும் இருக்கு. இதுல ஒரு நோய் வந்து தன்னுடைய இறப்பின் போது இந்த ரெண்டுலயுமே வர்றது முதல்ல ஒரே ஜாதி, படிப்பு நல்லா இருக்கு, மேட்ச் கரெக்டா இருக்கு, இருந்தாலும் வர்க்க வேறுபாடு இருக்கு. ஒருத்தருக்கு இது வசதியானவர், ஒருத்தர் கம்மியானவர். அப்ப வந்து ஒரு அதிகார திமிர் அவர்கிட்ட இருக்கு. இவங்க வந்து அந்த வார்த்தையெல்லாம் பயன்படும். அறுதலி நாயன்றது. அறுதலின தாலி அறுத்தவர், ஒரு விதவையை குறிக்கிறதுக்கு அறுதலி நாய் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவாரு. பொதுவா அந்த 2 கதைகளையும் வரும் சாதி கெட்ட பையன் அப்படின்றது. இப்ப சாதியோட இருந்தா உயர்ந்தவன், சாதி கெட்ட பயலா இருந்தா ஒரு மிகப்பெரிய கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலா அந்த ஜாதி கெட்ட பையன்றது இருந்திருக்கு. ஆனா நவீன முற்போக்கு உலகம் வந்து எல்லாரும் ஜாதிய துறந்தவர்களாக வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல இந்த வர்க்க முரண்பாடுல அது வந்து ரொம்ப காதலுக்கு எதிரே எந்த வர்க்கமும் இருந்தாலும் சரி, அது உடைச்சு எரிஞ்சிட்டு போகும் அப்படின்ற மாதிரியான அந்த கதை. இது வந்து ஒரு ஸ்மூத்தா ஒரு நோய் வந்த உடனே அவர் மனசு மாறி தான் பொண்ண வந்து அந்த வர்க்கத்தில் தாழ்ந்தவராக இருந்தாலும் விரும்பினான்றதுக்காண்டி கதை இது மாதிரி போகுது. ரொம்ப அருமையா சொன்னாங்க தோழர் வந்து பல்வேறு உதாரணங்களோட. இது சிவசுப்பிரமணியம் ஐயா கூட சொன்னார், வெறுக்க கற்றுக்கொள்ளாத நான் எவ்வாறு எதிர்க்க முடியும்ன்றது. ஒரு அருமையான வாசம். ஒரு ஆளுக்கு வெறுப்பே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி எதிர்க்க முடியும்? எதையுமே எதிர்க்க முடியாது அப்படின்றது. ஒரு தடவை கோணங்கி கூட கேட்டிருக்க, அருவருப்பே இல்லாத மனுஷங்க இருக்க முடியுமா அப்படின்னாரு. சும்மா இப்படியெல்லாம் திருப்பி கேட்பாரு கோணங்கி வந்து. அருவருப்பே இல்லாத மனுஷன் இருக்க முடியும், ஏன் குடும்பத்துக்குள்ளேயே உள்ளேயே ஒரு குடும்ப சர்க்கிள்குள்ளேயே இருக்கணுமா? அதை விட்டு வெளியே வந்துட வேண்டியதானே அப்படிலாம் கேட்பாரு. அது சில சமயம் அப்படிலாம் பேசுவார். அந்த மாதிரி வெறுக்கவே தெரியாதவங்க வந்து எதிர்க்கவே முடியாதுன்றது. அப்ப வெறுப்பு மனசுல இருந்தா எதையுமே எதிர்த்துக்கலான்றது அந்த இவருடைய கொட்டேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அது மாதிரி ஏற்கனவே சொன்னாங்கல்ல, அந்த விருந்துக்கு பின் வழக்கம் போல அந்த எச்சியில எரியுறது. அதுல ஒரு பிராக்கெட்ல போட்டு எழுதியிருப்பாரு, அந்த தெருவின் வழக்கம் அதுதான்ட்டு எழுதியிருப்பாரு. அந்த தெருவுல உள்ளவங்களோட பண்பாட்டை வந்து ஒரு விமர்சிக்கிறார் தமிழ்மொழி. சாப்பிட்ட உடனே வெளியில எரியுறது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு, காலத்தால் நேர்ந்த புண்ணை காலம்தான் ஆற்ற வேண்டும், அதற்கு வேறு மருந்து இல்லை என்பார். இதெல்லாம் நம்ம பல இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். அவரு தமிழொலி வந்து அவருடைய உயர்ந்த சிந்தனையில வரக்கூடிய இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ் நிறைய சொல்வார். போட்டி, பொறாம, சூழ்ச்சி சூழ்ந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்றதுன்னு கூட ஒரு இடத்துல கேட்பார். அதுல நல்லா சொல்வார், பறவையோடு பறவையாய் காற்றில் மிதக்கும் சருகுகளைப் போல கட்டுற்று சொல்ல வேண்டும், ஆறுகள் ஓடைகளைப் போல ஓட வேண்டும். அவர் உள்ளத்துல வந்து அந்த அவருடைய வாழ்க்கை, அவருடைய இதே ஒரு கட்டற்ற சுதந்திரத்துல வந்து உழண்டு போனோம் அப்படின்ற மாதிரிதான் அவருடைய இதுவும் இருக்குன்பாங்க. அவர் வந்து திடீர்னு அவர் கையில வந்து அந்த சினிமாவா எடுத்த நாடகம், ஒரு கவிஞர் கனவா, சிற்பியின் கனவு அந்த இது எடுத்து வசூல வந்து நாடகத்துல 900 ரூபாய் வந்ததை இவர் கையில கொடுப்பாங்களாம். அப்ப அந்த 900 ரூபாய் அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய தொகை. அந்த முதல் நாடக வசூல்ல வர்ற காசை வந்து நாடகத்தை கதை எழுதினவருக்கு அப்படியே கொடுத்துருவாங்களாம். அப்படி கொடுத்த காசை ஒரு நிமிஷம் கூட அன்னைக்கு ஒரு நாள் கூட அவர் கையில இல்ல போல. அப்படியே நண்பர்களை கூப்பிட்டு அப்படியே எல்லாத்துக்கும் நல்லா அன்னைக்கு சாப்பிட இருந்துட்டு அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் தமிழொலி. அவருடைய கேப்ஷன்ஸ் நிறைய அதுக்கு இன்னொரு கேப்ஷனும், மரணத்தின் முன் பொருளற்ற பகை புரிந்தது என்பார்.
மரணம் வந்து எல்லா விதமான அஹ், ஒரு நியாயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு கடைசி கோர்ட்டா வந்து அது இருந்திருக்கு. சில பேருக்கு இப்ப அதுவும் இருக்கிறது இல்ல. ஆனாலும் பெரும்பாலான பேர் வந்து மரண தருவாயில வந்து அவங்க வந்து ஒரு தான் முன்னாடி செய்த இது எல்லாத்தையும் இது பிறகு அந்த சிரிப்பையும் சொல்லிட்டே வருவார். அந்த ஊரார்கள் சொல்ற இது ஊரார் சிரிப்பும் கனவிலும் நனவிலும் வாட்டி வதைத்து அந்த பேய் சிரிப்புன்னு சொல்லுவார். கமலா வந்து கதிரேசன கைய பிடிச்சுக்கிட்டா. பிடிச்ச உடனே அப்பதான் அந்த காதல் வெற்றி அடைஞ்சப்பதான் அந்த பேய் சிரிப்பு அவர்ட்ட இருந்து போச்சுன்னு சொல்லுவார். மிக அருமையான சித்தரிப்பு எல்லாமே. ரொம்ப அருமையான கதை. மருது நாகராஜன் மிக அருமையா சொன்னார். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. வழக்கம் போல் பின்னூட்டம், இன்றைக்கு பதிவு பின்னூட்டங்கள். ரேவதி நவநீத கிருஷ்ணன் போல சூரியனை கண்டு தாமரை மலர்வதை உணர்த்தும்படியான கதிரேசன் கமலா என்ற பெயர் பொருத்தம். மேலும் கதிரேசனின் தாய்க்கும் கமலா வேறு வீட்டிற்கு செல்வது பிடிக்காமல் தான் அதை நிறுத்த வேண்டிய மதுரைக்காரர்கள் இருக்கும்போதே சண்டையை இழுக்கிறார் என எண்ண தோன்றுகிறது. வறுமை, வாட்டம், பசுக்கொடுமை போன்றவற்றை குறைவாக கொண்ட காதல் கதை. கதை முடியும் நேரம் காதல் வெல்வது நல்லதுதான், அப்பாவும் இருந்திருக்கலாம். முனைவர் நாகராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வள்ளியூர்ல இருந்து சங்கர நாராயணன் தோழர் அருமை, ஒப்புமை, கூடுதல் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. தோழமையே நன்றி. பொதுச்செயலாளரே, நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? நாளை கதை தற்கொலை. ஆசிரியர் கற்பகம் கதை சொல்றாங்க. நன்றி பொதுச்செயலாளர் அவர்களே. தோழமைகளே, காதல் வென்றது இந்த கதையை நம்மோடு முனைவர் நாகராஜன் அவர்கள் பயணித்திருக்கிறார். ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோமோ என்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். காதல் என்ன என்று தெரியாமல் இன்னமும் பயணிக்கிற உலகம் தற்பொழுது வளர்ந்திருக்கிறது. மனைவியை காதலிப்பதற்கு கூட நேரமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அலைபேசியின் அரவணைப்பில் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கல்லூரி பருவத்தில் படிக்கிற, பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால், காதலுக்கு நண்பன் அலைபேசி என்கிற சிந்தனையின் வெளிப்பாட்டின் காரணமாக காதலியை மறந்துவிட்டு அலைபேசியை அரவணைத்து எந்திரமயமான வாழ்க்கையில் மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். காதல் என்பது மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல போனால் அன்பிற்காக அடைபடுகிற அந்த அற்புதமான செயலை இந்த உலகம் வேறு விதமாக கார்ப்பரேட் நிறுவனம் போல நடத்துகிற காதல் வாழ்க்கையில் திரையுலகமும் காட்டுகிறது, சின்னத்திரையும் காட்டுகிறது, படைப்பிலக்கியமும் அதை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் அது அல்ல என்று தமிழொலி தன்னுடைய படைப்பின் வாயிலாக ஒரு நல்ல தலைப்பை, உண்மையிலே இந்த தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது அதிசயமாக இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், கதையை சொல்லுகின்ற பொழுது, கதையினுடைய தலைப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவன் எழுதுகிறான் எதையும் ஒரு நேர்மறை சிந்தனையோடு காதல் வென்றது என்று எழுதுகிறான். அதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த கதையை அருமையாக பதிவு செய்த தோழர் மருது நாகராஜன் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அவையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, தோழமைகளே, நாளைய தினம் இன்றைக்கு அரசியல் வாடை முழுவதும் எல்லா இல்லங்களிலும் பரவி அதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் இணையத்தில் இணைகின்ற எண்ணிக்கை குறைந்ததாகவே நாம் கருதுகிறோம். நாளைய தினம் அப்படி அல்லாமல் கதை சொல்லிகளை உற்சாகமும் ஊக்கமும் ஊட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு தமிழர்களுக்கும், இலக்கிய ஆய்வாளர்களுக்கும், இலக்கிய நேசிப்பாளர்களுக்கும் உண்டு என்று சொல்லி நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தோழமைகளை இன்னும் பல்வேறு தோழமைகளை இணைத்துக் கொண்டு இணைவோம். நன்றியும் வாழ்த்துக்களும்.